ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வந்துட்டு நம்ம ஆண்டவரை பார்த்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு கிளம்பி வச்சுங்க நம்ம குலதெய்வ கோயிலுக்கு. சென்னிமலையில இருந்து 5 கிலோமீட்டருங்க நம்ம குலதெய்வ கோயில். கோயில் கட்டுற வேலை நடந்துட்டு இருக்குங்காட்டி சாமியை தனியா எடுத்து வச்சு சாமி கும்பிட்டு இருக்கேங்க. பொட்ராஜ சாமி அத்தனூர் அம்மன்ங்க சாமி பேரு. தேவமலை பத்தி சாமி கும்பிட்டு சரி கட்டுற கோயில் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலான்னு கிளம்பிட்டேங்க. பார்க்கவே அவ்வளவு அழகா இருந்துச்சுங்க. நிறைய சிலையெல்லாம் வச்சிருந்தாங்க. குதிரையை பார்த்துட்டு எங்க ஆள் அங்கேயே நின்ட்டாருங்க, எனக்கு அந்த குதிரை வேணும்னு சொல்லி. ஃபுல் பெயிண்ட் அடிக்க சாமி, அப்புறம் நம்ம வீட்டுக்கு பிடிச்சிட்டு போயிடலாம்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு வந்துட்டானுங்க. கும்பிட்டு ஆச்சு வதக்கிட்டு மண் எடுத்துட்டு வந்து வச்சு சாமி கும்பிட்டு இருக்காங்க. அங்க மாசத்துக்கு ஒரு தடவை முடிஞ்ச அளவுக்கு போயிடுறதுங்க. இங்க 6 மாசத்துக்கு ஒரு தடவை வந்துடுறதுங்க. இது லாங்குங்க நமக்கு, அதனாலயே 6 மாசத்துக்கு ஒரு தடவை வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வர்றதுங்க. அடுத்து சென்னிமலை முருகனை பார்த்துடலான்னு கிளம்பியாச்சுங்க. மலை ஏறினதுமே என்ட்ரன்ஸ்லயே நம்ம என்ன வெயிட் பண்ணிட்டு இருந்தாருங்க, எங்களுக்காகவே வெயிட் பண்ண மாதிரி. அதை பார்த்துட்டு எங்க ஆளு நகரக்கூடாதுமா, இங்கேயேதான் நிக்கணும் அப்படின்னு சொல்லி, அப்பாட வா சாமி, இன்னும் நிறைய மேல இருக்கு, சாமி கும்பிட்டு பின்னாடி சித்திரை பார்க்க போற இடத்துல பாத்துக்கலாம் சாமி அப்படின்னு. அப்புறம் பின்னாடி சித்திரை பார்க்க போற இடம் பூரா அவங்கதான் இருந்தாங்க, ஃபேமிலியா. அதுல ஒரு ஃபேமிலியை பார்த்துட்டு இவங்க அம்மா யாரு அவங்க அம்மா யாருன்னு சொல்லிட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருந்துச்சுங்க நம்ம ஃபேமிலி. அடே, நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே அடிச்சுக்க கூடாது, வாங்க போலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க. நாங்க எப்ப வெளியே போனாலுமே 4-5 கோயில் ஒட்டுக்கா பார்த்துட்டு வந்துருவாங்க. ஒவ்வொன்றுக்கு தனித்தனியெல்லாம் போக மாட்டாங்க. டைம் இருக்கிறத பொறுத்து அங்கங்க போயிட்டு வந்துருவாங்க. உத்தரவு பெட்டி பார்த்த உடனே தெரிஞ்சிருக்குங்க அடுத்த விசிட் எங்கேன்னு சொல்லி. ஆமாங்க, சிவன்மலை ஆண்டவர் தானேங்க. சாமி கும்பிட்டு முடிக்கவும் தேர் இழுக்கவும் கரெக்டா இருந்துச்சுங்க. நாங்க ஒவ்வொரு தடவை வரும்போதுமே தேர் இழுக்கிறத பாத்துருவாங்க. அப்படியே தேரை பார்த்துட்டு சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சுங்க. மலையில இருந்து கீழே ஊர் பார்க்கவும் அவ்வளவு அழகா இருந்துச்சுங்க. அது அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தாங்க. மண்டையில ஒரு தட்டை தட்டி ஊடு போய் சேரலாம் வா அப்படின்னாங்க. எந்த கோயில் போயிருந்தாலும் சாமியா ஓடிடு, அதனால வீடு போய் சேரலாம்னு சொல்லிட்டு வீடு வந்து சேர்ந்தாச்சுங்க. இன்னொரு விளாக்ல பாக்கலாங்க. தேங்க்யூங்க.